ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அரிசி கொழுக்கட்டை, ஓகேங்களா. ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 1.5 சுட்டி அரிசி எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு வடித்து எடுத்துக்கிட்டேன், ஓகேங்களா. நல்லா வெந்திருக்க அரிசி, நல்லா வந்து ஊறியிருக்க அரிசி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 2 வெங்காயம் நல்லா வந்து பொடியாக பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வெங்காயம் எடுத்தாலும் சரி. நான் வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நல்ல பொடியாக பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இல்லை வரமிளகாயினாலும் உங்களுக்கு ஆட்டுறப்ப அரிசியோடு போட்டு ஆட்டிக்கலாம். ஸோ இஞ்சி வந்து தேவையான அளவு பொடி நறுக்கி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கருகாப்பில், கொத்தமல்லி தழை, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கேரட் துருவி வச்சுக்கோங்க. தேங்காய் பூ வந்து கொஞ்சம் அதிகமாக போடுங்க. ஸோ அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சுட்டி 1.5 சுட்டிக்கு நீங்கள் வந்து ஒரு மூடி ப்ளஸ் ஒரு கையளவுக்கு நீங்கள் தேங்காய் பூ போட்டால் போதும். ஏன்னா தேங்காய் பூ கம்மியாக போட்டிங்கன்னா ரொம்ப இறுகின மாதிரி ஆயிரும், ரொம்ப அதிகமாக போட்டாலும் ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். ஸோ மீடியம் அளவுக்கு போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு, இது 2 இருக்கணும், ஓகேங்களா. ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ பாருங்கள், அரிசியை வந்து நான் வந்து ஒரு மிக்சியில் போட்டுக்கிட்டேன். ஸோ அதுக்கு தேவையான அளவு வந்து உங்களுக்கு உப்பவே போட்டு அரைச்சிக்கலாம். மிளகாயும் நீங்கள் வந்து குழந்தைங்க சாப்பிட்றப்ப வந்து மிளகா வரும், வாய்க்கு வரும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்குள்ளேயே போட்டு அரைச்சிக்கலாம், ஓகேங்க. உப்பு எப்போவும் கையில் எடுத்து போடுங்க. ஸோ பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு நல்லா வைப்ரேட் ஆகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஸோ பத்தலை அப்படின்னா கிளறப்ப நம்ம சேர்த்து உப்பு போட்டுக்கலாம், ஓகேங்களா. ஸோ நான் வந்து கொஞ்சம் மிளகாய் இப்போ போட்டு ஆட்டிக்கிறேன். அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் அப்புறமா போட்டு ஆட்டிக்கிறேன். அப்போ தாளிக்கிறப்ப கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஓகேங்களா. இது நல்ல ரொம்ப ஃபைனாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து அறவிடாமல் இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு வந்து நல்லா குறுன்னு ஆட்டி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க, ஓகேங்களா. இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆட்டிக்கலாம். பாருங்கள், மிக்சிலேயே போட்டு நம்ம இந்த பாத்துக்கு ஆட்டி எடுத்துக்கலாம். கொஞ்சம் பாருங்கள், ரொம்ப அரிசி மாதிரியும் இருக்கக்கூடாது, ரொம்ப மாவு மாதிரியும் ஆயிடக்கூடாது. கொஞ்சம் திருன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும், ஓகேங்களா. அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஓகேங்களா. அந்த கடிக்கிறப்போ இல்லை அந்த தேங்காய் பூ, வெங்காயம் அதோட கடிக்கிறப்ப நல்லாயிருக்கு. கொஞ்சம் கரன்னு அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சு, ஸோ பாருங்கள், நல்லா வந்து வடைச்சிட்டி தண்ணியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து கொஞ்சம் சூடு வந்துருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே ஊற்றிக்கோங்க. மரச்செக்கில் ஆட்டின நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். ஸோ அதுதான் நல்லது. உப்பு வந்து நான் எப்போவும் இந்த உப்பு யூஸ் பண்ணுறேன். இப்போ கடுகு போட்டு தாளிக்கிறதுக்கு கடுகும் கடலைப்பருப்பும் போட்டு ஒரு கொதி வரட்டும். கொஞ்சம் கடலைப்பருப்பு அதிகமாகவே போட்டுக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும் உங்களுக்கு. குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு பிரியமாக சாப்பிடுவாங்க, ஓகேங்களா. இது 2 பொரிஞ்சு வரட்டும். ஸோ பொரிஞ்சு வந்தோடனே ஒவ்வொரு ஐட்டம்ஸாக நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நல்லா உங்களுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இஞ்சியும் மிளகாயும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் உள்ளே போட்டுக்கலாம். நல்லா பொடியாக கட் பண்ணிடுங்க 2. ஸோ அப்போ தான் வந்து குழந்தைய சாப்பிடுவாங்க. இது நல்லா ஓரளவுக்கு ஒரு 1 மினிட் ஊற்றினா போது நல்லா வணங்கிடு. ஏன்னா எண்ணெய் ஊற்றி இருக்கலைங்க நிறைய. இப்போ வந்து வெங்காயத்தை போட்டுடலாம். ரொம்ப வணங்கணுங்கிறது ஓரளவுக்கு வணங்கினாலே போதும். ஏன்னா வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு பாயில் பண்ணுவோம் அப்படிங்கிறனால ஓரளவுக்கு உங்களுக்கு வணங்கினாலே போதும். ரொம்ப வந்து ஃபைனாக வந்து வணங்கணுங்கிறது கிடையாது, ஓகேங்களா. இப்போ கொஞ்சம் கேரட் வச்சுருக்கோம் இல்லைங்க, இது ஆப்ஷனல். குழந்தைகளுக்கு பிடிக்கும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இல்லை வேண்டாம், ஸ்வீட்னஸ் அதிகமாகும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்படி சேர்த்துட்டோம்னா குழந்தைகளுக்கு தெரியாமல் சாப்பிட்டுக்குவாங்கன்றதுக்காக நாங்கள் சேர்த்துக்கிறோம். நல்ல பொடியாக நறுக்கி வச்ச கருகாப்பில் தழை. ஸோ அவங்க ஒதுக்கி வச்சுருவாங்க, அதுக்கு வழி இல்லாமல் நம்ம கொஞ்சம் இப்படி பண்ணி கொடுத்தோம்னா கொஞ்சம் அயன் கண்டென்ட் உள்ள போகும். இல்லைனாலும் அதோட சாறு வந்து இந்த எண்ணெயில் இதாகிட்டு. இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். ஒரு கலர் ஊற்றிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் தேங்காய் பூ இருக்கு இல்லைங்களா, ஸோ தேங்காய் பூவை கொட்டிடலாம்.
ஒரு கிளறி விட்டால் போதும். ஸோ நீங்கள் உப்பு பத்தாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இது கலவா பத்தலைன்னா மறுபடியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி டேஸ்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு உப்பு காரம் போட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மாவு அளவுக்கு உங்களுக்கு ஈக்குவல் ரேஷியோவில் இந்த ஐட்டம் வந்துடும். இப்போ சிம்மில் வச்சுட்டு மாவு எடுத்து ஊற்றிடலாம். ஸோ மாவு ஊற்றுறோம் பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இதோட மசாலாவோட சேரும்போது உங்களுக்கு வெங்காயத்தோடு சேரும்போது கெட்டியாகிக்கும். ஃபுல்லாக வலிச்சு எடுத்து ஊற்றிக்கோங்க. ஸோ பாருங்கள் எல்லாத்தையும் ஊற்றியாச்சு. இப்போ வந்து அடி பிடிக்காமல் நல்லா கிளறி விடுங்க. ஓகேங்களா? நல்லா எல்லாம் ஃபுல்லாக வந்து அடியிருந்து கிளறி விடுங்க. நான் இப்போ காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வடை சட்டியில் கடாயில் ஒட்டாமல் வரணும். அந்தளவுக்கு ஃபுல்லாக நீங்கள் கிளறிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நல்லா கிளறிட்டீங்க அப்படின்னா இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு கை பிடிக்கிற சூடில் நீங்கள் உருண்டை பிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் அப்படியே அடுத்த அடுப்பில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இட்லி சட்டி வச்சு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வைக்க ஆரம்பிச்சிங்க. சரியாக இருக்கும். நீ இப்போ சிம்மில் வச்சு தேங்காய் பூ போட்டோடனே சிம்மில் வச்சு தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இல்லைன்னா அப்படியே கூட பிடிச்சி வைக்கலாம். ஸோ பாருங்கள் நான் இட்லி பாத்திரம் வச்சு சிம்மில் வச்சு ஓகேங்களா தட்டத்தை கழுவி வச்சுருக்கேன். இப்போ ஒரு உருண்டையாக பிடிச்சி இது மேலே வச்சுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் சூடு வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்காது. ரொம்ப அமுத்தியும் பிடிக்க வேண்டாம். ரொம்ப சாஃப்டாக பிடிச்சிங்கன்னா சரி. ஓகேங்களா? நல்லா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஷேப்பில் பிடிக்கணும்னு தோணுதோ அந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் ரவுண்டாக பிடிப்பேன். உங்களுக்கு வந்து கொலக்கட்டை ஷேப்பில் இது வந்து இப்போ பச்சையாக கூட குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ ஸோ அந்த மாதிரி. ஸோ இது அப்படியே அடுக்கிட்டு வாங்க. நான் அடுக்கிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து ஒன்று மேலே ஒன்றா நீட்டாக ஒரே மாதிரி அடுக்கிக்கோங்க ஈவனாக. அப்போ தான் வந்து உங்களுக்கு நல்லா வெந்து வர கரெக்டாக இருக்குது. ஸோ எப்போ நீங்கள் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு அடுப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாவு அப்படி உருண்டு ஒட்டாமல் கைக்கு வரணும். அதுக்கு தான் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ அந்த டைமில் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கை சூடாக இருக்குது அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும். இதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த மூடி வைக்கிறோம் இல்லைங்களா? ஸோ மூடி வச்சு எடுக்கிற டைமிங் தான் முக்கியம் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ இது மூடி வைக்கிறோம் அப்படின்னா இதில் ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். நான் சிம்லேயே எனக்கு சின்ன உங்களுக்கு இட்லி பாத்திரம் அப்படிங்கிறதுனால நான் வந்து சிம்லேயே வச்சு வேக வைக்கிறேன். ஒரு 5 மினிட்ஸ் வந்தால் போதும். கம்மியும் ஒரு அரை டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே சின்ன டம்ளர் 1 டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும். நல்லா வெந்துடும். ஸோ இது வெந்து எடுக்கிற பதத்தில் தான் இருக்குது. ரொம்ப விட்டுட்டிங்கன்னா வலுவலுன்னு போயிடும். பார்த்தாலே உங்களுக்கு அந்த பிடிக்காது. ரொம்ப இருந்தாலும் பச்சை வாசம் அடிக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஓகேங்களா கழிச்சு எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்மில் வச்சுருந்தாலே போதும். சின்ன வடைச்சட்டி அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தீங்கனாலே வெந்திருக்கும். இல்லைன்னா ஒன்று உடச்சி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 மினிட்ஸ் கூட எடுத்துக்கலாம். அதுக்கு மேலே விடாதீங்க. வலுன்னு போச்சுன்னா சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்காது. இந்த இடம் தான் நம்மளுக்கு முக்கியம். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 5 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ பார்க்கலாம். ஸோ பாருங்க இந்த வலுவலு இல்லாமல் சூப்பராக வந்திருக்கு பாருங்க. இந்த கன்சிஸ்டன்சியில் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ இதை நீங்கள் எடுத்து ஒரு உருண்டையை ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஒரு உருண்டையை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பிளேட்டில் வச்சு. ஸோ பச்சையாக இல்லாமல் இருக்கணும் பாருங்கள். நடுவில் எல்லாம் வெந்திருக்கு. கலர் சேஞ்சஸ் ஆகிருக்கு பாருங்கள். நல்லா ஒயிட் கலரில் இருந்தது. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள். இந்த பச்சை வாசம் போயிடுச்சு, பச்சை டேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். வெந்துருச்சு. நான் டேஸ்ட் பார்த்துட்டேன். சூப்பராக இருக்குது. உங்கள் குட்டீஸுகளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த பீரியடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள். சம்மரில் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இது நீங்கள் ஹாட் பேக்கில் லஞ்ச் கூட கொடுத்து விடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே. ஸோ பாருங்கள் ஹாட் பேக்கில் எடுத்து போட்டு எப்படி உடையாமல் வந்திருக்குன்னு பாருங்கள். நீட்டாக நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இது கூட தேங்காய் சட்னி வச்சுக்கோங்க. இல்லைன்னா ஊறுகாய் வச்சு சாப்பிட்டீங்கனாலும் ரொம்ப சூப்பராக இருக்குது. தயிரோட சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்ட்டு. உடையாமல் நல்லா சாஃப்டாக இருக்குது. ஓகேங்களா? செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.